எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? மலைவாழ் மக்கள் எப்படி இவ்வளவு கடினமாக உழைக்கிறாங்கன்னு? உயரங்கள்ல ஏறுறாங்க, சரிவுகள்ல இறங்குறாங்க, தோள்கள்ல அதிக சுமைகளை சுமக்கறாங்க. ஆனாலும் அவங்க முழங்கால் சலிக்கிறதில்ல, அவங்க முதுகுகள் வளைவதில்ல, மூட்டுகள்ல விரைப்பும் இல்ல, வலியும் இல்ல. ஏன்னா அவங்க கடின உழைப்பாளிகள் மட்டுமல்ல, புத்திசாலிகளும் கூட. பல நூற்றாண்டுகளாக மலைகளின் அரிய மூலிகையிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு சிறப்பு ஆயுர்வேத எண்ணெயை அவங்க பயன்படுத்துறாங்க. மலைகள்ல காணப்படும் சிறப்பு மூலிகளை பத்தி அதர்வ வேதம், சர்க் சம்ஹிதை, சுஷ்ருத சம்ஹிதை போன்ற நம்முடைய பண்டைய நூல்களிலும் எழுதப்பட்டிருக்கு. மேலும் ஹனுமன்ஜி இமயமலையின் மடியில் அமைந்துள்ள துரோணகிரி மலையிலிருந்து சஞ்சீவனி பூட்டிய கொண்டு வந்ததையும் நீங்க நல்லா அறிஞ்சிருப்பீங்க. நண்பர்களே, சிறந்த அரிதான மூலிகைகள் மலைகள்ல காணப்படுகிறது. இன்றும் பல கடுமையான நோய்களுக்கு இயற்கையான தீர்வாக மாறக்கூடிய மூலிகைகள். இந்த அரிய மருத்துவ ரகசியங்களை புரிஞ்சுக்கொள்ளதான் இன்னைக்கு நாம உத்தராகண்டின் புனித பூமியான சரக் தண்டத்தை அடைந்திருக்கோம். மகரிஷி சரக்கர் அங்கேயே தங்கி காடுகளின் அரிய மூலிகைகளை பத்தி ஆழமாக ஆய்வு செய்து சரக் சம்ஹிதா போன்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இது நோய்களுக்கான சிகிச்சையை பத்தி விரிவான அறிவை மட்டுமல்லாம முழுமையான வாழ்க்கை முறை, உணவு முறை, மன சமநிலை மற்றும் ஆன்மீக தூய்மை பற்றிய விரிவான அறிவை வழங்குது. இந்த நோக்கத்துடன் இங்கு பல ஆராய்ச்சி பணிகள் நடந்து வருகிறது. மேலும் அந்த ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர்தான் ஆச்சாரிய ஹரிஷ் சிங் பட்டோலாஜி, வேதாச்சாரிய பஹாடி ஆயிலின் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர். சரி வாங்க, இப்போது ஆச்சாரிய பட்டோலாஜியை சந்திச்சு அவரது நோக்கம், ஆராய்ச்சி அப்புறம் அனுபவங்களை பத்தி தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் ஆச்சாரியஜி. வணக்கம், வாங்க, வரவேற்கிறேன், உட்காருங்க. நன்றி ஆச்சாரியஜி. உண்மையாவே இந்த இடம் மிகவும் அமைதியாகவும் நேர்மறையான ஆற்றல நிறைந்துள்ளதாகவும் இருக்கு. ஆச்சாரியஜி, நீங்க இத்தனை வருடங்களா மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி பணிகளை பத்தி நம்ம பார்வையாளர்களுக்கு விளக்க முடியுமா? அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன? மக்களின் வாழ்க்கையில் அது எப்படி மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதையும் சொல்லுங்க. நல்ல கேள்வி. பொதுவா இந்தியாவினுடைய பண்டைய கால அந்த பாரம்பரியத்தை நாம எப்பவுமே தேடிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த சிகிச்சை முறைகள், மூலிகைகள் மற்றும் வாழ்க்கையில பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கு. இன்றைய கால நோய்களுக்கு ஒரு பண்டைய கால தீர்வு கிடைக்கும். என்னுடைய பிறப்பு ஒரு உத்தராகண்டின் மலைகளுக்கு இடையில ஒரு கிராமத்துல இருந்தது. என்னுடைய அப்பா ஒரு ஆயுர்வேதாச்சாரியர். என்னுடைய அப்பா அந்த பகுதியில ரொம்ப பிரபலமானவர். அவர் எனக்கு ஆயுர்வேதம் மற்றும் அதன் முறைகளை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நகரத்துக்கு போற மாதிரி இருந்தா அப்ப எனக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாரு. உலகில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு துக்கத்துல, வலியில, மூட்டு வலி, தோல் வலி, சர்வைக்கல் பிரச்சனை, ஸ்லிப் டிஸ்க் மற்றும் இது போன்ற பிரச்சனைகளால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மக்கள் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க, விலை உயர்ந்த மருத்துவமனைகளுக்கும் போறாங்க. ஆனாலும் நிவாரணம் கிடைக்கிறதில்ல. நேரம் வீணாகுது, பணம் வீணாகுது. முக்கியமான விஷயம், நம்பிக்கை உடைஞ்சு போயிடுது. நான் ஆராய்ச்சியை தொடங்கினேன். எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சுது. இந்த வலி வெறும் நகரத்துல மட்டும் இல்ல, இது கிராமம் மற்றும் எல்லா இடங்கள்லையும் இது போயிடுச்சு. ஆனா ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒன்று இருக்கு. மலைப்பகுதிகளில் வசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதே இல்ல. இது அருமையான விஷயம் ஆச்சாரியஜி. இதற்கு பின்னால் உள்ள காரணத்தை நீங்க கண்டறிய முயற்சி செஞ்சீங்களா? கண்டிப்பா, நான் இதுல ரொம்ப ஆழமா முயற்சி பண்ணேன். நான் என்னுடைய அப்பாவோட சேர்ந்து விவாதம் பண்ணேன். அவர் எனக்கு புரிய வச்சது மட்டும் இல்லாம எல்லா தீர்வையும் எனக்கு வழங்கினாரு. என்னுடைய அப்பா எழுதி வச்சிருந்த எல்லா விஷயங்களும் ஒரு புத்தக வடிவில். இது பார்க்கறதுக்கு ரொம்ப பழமையா இருக்கும். இதுல மூலிகைகள், அதனுடைய நன்மைகள், அதனால தயாரிக்கப்படக்கூடிய விஷயங்கள், பல நபர்களினுடைய அனுபவங்கள் எல்லாமே இருந்துச்சு. அவர் சொன்னாரு, இதை என்னால் முழுமையாக செய்ய முடியல அப்படிங்கிறத சொன்னாரு. இப்ப காலம் மாறிக்கிட்டு இருக்கு, தொழில்நுட்பம் வந்துடுச்சு, கருவிகள் வந்துடுச்சு, மக்களினுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிக்கிட்டே இருக்கு. இது உன்னுடைய நேரம்னாரு. அவருடைய அந்த வார்த்தை எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அதை கவனமா படிச்சு அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது அதர்வ வேதம், சரக் சகிதான்ற ஆயுர்வேத புத்தகங்கள்ல இருக்குது. என்னோட இந்த பயணத்துல இந்தியாவினுடைய சிறந்த ஆயுர்வேதாச்சாரியர்கள் கிடைச்சாங்க. அனுபவமானவங்க, பொட்டானிக்கல் ஃபார்மர்ஸ் மற்றும் மருத்துவ மூலிகைகள் எல்லாமே கிடைச்சது. என்னுடைய அப்பாவினுடைய அந்த புத்தகமானது இந்த அனுபவங்கள் மற்றும் இதன் மூலமாக எல்லாமே இணைஞ்சது. அப்போ உருவானது தான் வேதாச்சாரிய பஹாடி ஆயில்.
இது ஆயுர்வேத மூலிகை எண்ணெய். இது மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, நரம்பு பிடிப்பு போன்ற பல பிரச்சனைகள், எல்லா வகையான வலிக்கும் ஒரு தீர்வாக இது அமையுது. வாழ்க்கை முழுதும் நான் கடிதம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். வேலைக்கான அனுமதி கடிதம், இல்ல அம்மாவினுடைய ஆசீர்வாத கடிதம். இன்னைக்கும் வயசுக்கு ஏத்த மாதிரி எல்லாருடைய வீடுகளுக்கும் சென்று நான் கதவை தட்டுறேன். தபால்கார அண்ணே, எனக்கும் ஏதாவது கடிதம் வந்திருக்கா இல்லையா? உனக்கு கடிதம் எதுவும் வரலப்பா. அப்போ வாங்க, வந்து உட்காருங்க. மூட்டுல ரொம்ப வலியா இருக்கும் போல இருக்கு, வந்து உட்காருங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி ஓடி ஆடிக்கிட்டே இருக்க முடியாதுண்ணே. எனக்கு மூட்டு வலிலாம் இல்ல. அதுக்கு என்கிட்ட இருக்கு வேதாச்சாரிய பாகடி எண்ணெய். இது இமயமலையின் சுத்த மூலிகைகளால உருவானது. இந்த எண்ணெய் அப்படிங்கிறது என்னுடைய இந்த வலிகள்ல இருந்து விடுபட வச்சிருக்கு. இப்ப வலி எதுவுமே இல்ல, மலையும் ரொம்ப ஈலிதா ஏறுவேன். இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. வலி எதுவும் இல்லாம எல்லா வேலையும் நான் முடிச்சிடுவேன். சரி வரவாப்பா? சரிண்ணே. நீங்க வலியில இருந்து விடுபடணும்னா, வலி இல்லாம சிறப்பா இருக்கணும்னா, நல்ல வாழ்க்கை வாழணும்னா வேதாச்சாரியாவின் பாகடி எண்ணெயை பயன்படுத்துங்க. இந்த பாகடி எண்ணெய்ங்கிறது 100% இயற்கையானது. இது வெறும் எண்ணெய் மட்டும் இல்ல, இது தவத்தால பெறப்பட்டது, சிறந்த ஆயுர்வேதம் மற்றும் இமயமலையின் ஆசீர்வாதம். ஆச்சாரிஜி, நமது பல நேயர்கள் தங்கள் மூட்டுகளில், குறிப்பாக முழங்கால்ல வலி காரணமா மிகவும் பாடுபடுறாங்க. இதற்கு காரணம் என்ன? இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்பதை நாங்க தெரிஞ்சு கொள்ள விரும்புறோம். உங்க கேள்வி ரொம்ப சரியானது. பழங்கால ஆயுர்வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உடம்புல வாயு தோஷத்தினுடைய அந்த சமநிலையற்ற தன்மை எலும்பு மற்றும் மூட்டுகளின் வலிக்கு காரணமா அமையுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய உடம்புல வாத தோஷம் அதிகரிச்சா இது கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ், டெண்டன்ஸ் வர சென்று பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. இதன் காரணமா எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய கிரீஸ், அதாவது ஸ்னூவியல் ஃப்ளூயிட்ஸ் குறையுது. இதனால எலும்புகள்ல வீக்கம் மற்றும் வலி போன்ற பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது. வயது அதிகரிக்கிறதும் இதற்கு ஒரு காரணம். ஊட்டச்சத்து இல்லாத போஷாக்கு, உடல் உழைப்பு, அது மட்டும் இல்ல தவறான வழியில எழுந்து உட்காரக்கூடிய பழக்கம், அல்லது ஏதாவது விபத்து காரணமா, உட்புற மற்றும் வெளிப்புற காயம் காரணமாகவும் இது சிக்கலை ஏற்படுத்துது. இங்கதான் வேதாச்சாரிய பாகடி எண்ணெய் நல்ல தீர்வு கொடுக்குது. இந்த எண்ணெய் இயற்கையாகவும் மலைகளில் இருக்கக்கூடிய பழங்கால மூலிகைகளாலும் தயாரிக்கப்படுது. இது மிக ஆழமா வாத தோஷத்தை நிவர்த்தி செய்யுது. நமக்கு இருக்கிற வீக்கம் மற்றும் பல பிரச்சனைகளை சரி செய்யுது. எலும்புகளை மிகவும் வலிமையாக்குது. சரியான முறையில் இதை பயன்படுத்தினா உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குது. மேலும் ஜாயின்ஸை இது மிகவும் வலிமையா வச்சிருக்குது. நீங்களும் கூட மூட்டு வலி, முழங்கால் பிரச்சனை அல்லது தசை இழுக்கம் போன்றவற்றால பாதிக்கப்பட்டிருந்தா வேதாச்சாரிய பஹாடி ஆயில் பயன்படுத்தி பாருங்க மற்றும் மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் பெறுங்கள். ஏன்னா ஆரோக்கியமான மூட்டுகளே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்குது. குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, இரு 2 நிமிஷம் இங்க பக்கத்துல உட்காரு. இப்படி ஓடி போற? என்னவோ ரயில் கிளம்புற மாதிரி. வீட்ல கார் இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு, அதுல போகலாம்ல. காரிலோ ஸ்கூட்டர்லோ போனா மலைய 2 வாட்டி சுத்தணும். அதுக்கே 2 மணி நேரம் ஆகும். மலைய ஏறினாவே ஸ்கூல் தான். நேரா கிளம்பிடுவேன். அட, இந்த அளவு உயரம் நீ ஏறினா முழங்கால்ல வலி வந்துடும். ஆரம்பத்துல நிறைய வலி இருந்துச்சு எனக்கும். ஓ, அப்ப என்ன செஞ்ச? எப்போல இருந்து பாபாஜி இந்த பஹாடி ஆயில் பத்தி சொன்னாரோ அப்போல இருந்து அதை தொடர்ந்து பயன்படுத்தி வரேன். அப்போல இருந்து எந்த வலியும் இல்ல. தெரியுமா, இதுல ஜடாமஹி, பிரிங்ராஜ், சங் புஷ்பி மாதிரியான 15 ஆயுர்வேத மூலிகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அவை உடனே வீக்கம், இறுக்கம், வலிகள் நீக்கிவிடும். எப்போவாது முழங்கால்ல வலி இருந்தா நான் இத தடவிடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இத தடவினா பழைய வலிகள்ல கூட நிவாரணம் கிடைக்கும். எந்த எரிச்சலும் பக்க விளைவுமே இல்ல. உண்மையிலேயே இவ்வளவு சக்தி வாய்ந்ததா? ஆமா, இந்த மலைகள் மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தின் மேட்டிலும் பிள்ளைகளோட பிளே கிரவுண்ட்லயும் ஓடுறேன். சரி சரி, உனக்கு இப்போது பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுதுல, நாம இத பத்தி அப்புறம் பேசுவோம். சரி ஆச்சாரியஜி, இப்ப சொல்லுங்க, இந்த வேதாச்சாரிய பஹாடி ஆயில் எப்படி மூட்டு வலியில் சரியா வேலை செஞ்சு நமக்கு நிவாரணம் கொடுக்குது? வேதாச்சாரிய பாகடி எண்ணெயில நாங்க மிகவும் சிறப்பான மலைகள் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு நாங்க தயாரிக்கிறோம், கவனமா உருவாக்குறோம். இது காலங்காலமா இமயமலையின் குளிர்ந்த காற்று, சுத்த தண்ணீர், இயற்கையான சுற்றுச்சூழல்ல இயற்கையாகவே இது கிடைக்குது. இந்த காரணம்தான் இதனுடைய மருத்துவ குணத்தை
பிற மூலிகைகளை விட மிகவும் சக்தி வாய்ந்ததா இதை மாற்றுது. இந்த மூலிகைகள்ல என்ன இருக்குது அப்படின்னா பலா, அஸ்வகந்தா, ஜட்டாமாசி, சங்க் புஷ்பி மற்றும் பிருங்கராஜ். இது ஆயுர்வேதத்துல மிகவும் சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. மேலும் ரெஜுவினேட்டிங் ஹெர்பாவும் கருதப்படுது. இந்த மூலிகை உடம்பின் உள்ளே வரைக்கும் போய் வேலை செய்யுது. ரொம்பவே குறிப்பா சொல்லணும்னா இது லிகமெண்ட்ஸ் அதற்கு ஊட்டமளித்து இயற்கையான முறையில் வலிமையாக்குது. வேதாச்சாரிய பாகடி எண்ணெய் வெறும் உடம்பின் வாத தோஷத்தை மட்டும் சரி செய்யறதில்ல, மூட்டுகளின் வலி, வீக்கம் இதனுடைய மூல காரணத்தை சரி செய்யுது. இது இரத்த சுழற்சியையும் சரி செய்யுது. இது வலியை நீக்கி ஒவ்வொரு பகுதியிலும் இது ஆற்றலை கொடுக்குது. இதை சரியான முறையில் பயன்படுத்தினா எலும்புகளும் கூட வலுவடையும், மூட்டுகள் சிறப்பாகும், உடம்பு மீண்டும் ஆற்றலுடன் புதிய பொலிவுடன் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பழைய வலியும் மறைஞ்சு போயிடும். அப்புறம் முன்பு போலவே ஊட்டம் மற்றும் சுய நம்பிக்கையோட வாழ்க்கையினுடைய ஆனந்தத்தை பெற முடியும். அண்ணா, ஆ, இந்த சிலிண்டரை தூக்கிட்டு வரீங்களே, உங்களுக்கு களைப்பா இல்லையா? சோர்ந்து போவோம் மேடம், ஆனா நிக்க மாட்டோம். இந்த சக்தி ஜிம்ல வர சக்தி கிடையாது. இது இது வேதாச்சாரிய பாகடி ஆயுதினுடைய மாயம், எங்களுடைய காடுகளின் ஆசீர்வாதம். அப்படின்னா எங்க அம்மா அப்பா காலத்துல செய்யக்கூடிய இயற்கையான எண்ணெய இப்ப வேதாச்சாரிய பிராண்டு தான் இப்ப தயாரிச்சு கொடுக்குது. இது இப்ப மூட்டு வலி, முதுகு வலி எல்லாமே இந்த எண்ணெய லேசா தடவி விட்டா போதும், வலி காணாம போயிடும். காலையில புத்துணர்ச்சியோட நாங்க எழுதிடுவோம். மேடம், இந்த உங்க சிலிண்டர். என்னுடைய வேலை சிலிண்டரை ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்ல கொண்டு போய் கொடுக்கறது, மலைகள்ல மேலே கீழே ஏறி இறங்குறது. இதனால என்னுடைய தோல்ல, என்னுடைய இடுப்புல, என்னுடைய மூட்டுல வலி வருது. நான் இந்த எண்ணெயை தடவினதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வலி காணாம போயிடுது. எனவே இதுதான் வேதாச்சாரிய பாகடி ஆயிலின் உண்மையான சக்தி. ஒரு அற்புதமான ஆயுர்வேத பரிசு. இது உங்களுக்கு வெறும் நிவாரணம் மட்டும் கொடுக்காது, உங்க உடலை மீண்டும் பலத்துடன், நெகிழ்வுடன், வலியில்லாத உடலாக அது மாத்திடும். ஆச்சாரிஜி, இன்று இளைஞர்கள் எல்லாம் ஃபிட்னஸுக்கு மிகவும் ஆர்வமா இருக்காங்க. தினமும் ரன்னிங், ஜாகிங், ஜிம்னு பயிற்சி செய்றாங்க. ஆனா அது போலவே தசைகள், மூட்டுகள் தொடர்பான பிரச்சனைகளும் அவங்களுக்கு வருது. இதற்கு காரணம் என்ன? இது சரியான கேள்வி. உங்க கேள்வியை நான் முழுமையா ஒத்துக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஃபிட்னஸ் அப்படிங்கிறத கைகளை வளைக்கிறது, உடற்பயிற்சி அப்படின்னு கருதுறாங்க. ஆனா உண்மையில ஃபிட்னஸ் என்பதற்கான பொருள் உடலின் ஒவ்வொரு அமைப்பும் சமநிலையுடன் இருக்கிறது தான். நீங்க சில நாட்கள்ல பார்த்திருப்பீங்க, பல புகழ்பெற்ற பிரபலங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த தேவைகளுக்கும் குறையில்ல, குறைந்தது ஒன்னே ஒண்ணுதான், இயற்கையோடு அவர்கள் இணைந்திருக்கல அப்படிங்கிறது தான். இயற்கையாக வளர்ந்த மூலிகைகளால தயாரிக்கப்படுறது தான் வேதாச்சாரிய பாகடி ஆயில். இது மூட்டு வலிக்கான மிகச்சிறந்த தீர்வு. இதில் உள்ள இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மூலிகைகள் வீக்கத்தை குறைச்சி உடனடி நிவாரணத்தை கொடுக்குது. சரியாக நாம இத மசாஜ் செய்தா இந்த எண்ணெய் தசைகள் மற்றும் மூட்டுகளுக்கு ஆழமான ஊட்டச்சத்தை வழங்கி அவற்றை வலுவாக்குது. இதனால உடல் மீண்டும் சுறுசுறுப்பாகவும் நெகிழ்வாகவும் வலி இல்லாமலும் இருக்க உணரச் செய்யுது. முழங்கால்களை கலப்பிட விடாதீர்கள், மகிழ்ச்சிகளை நிறுத்தி விடாதீர்கள். இன்றே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் வேதாச்சாரிய பஹாடி ஆயில். ஆச்சாரியஜி, இன்று மக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பரிசீலிக்கிறார்கள். எண்ணெய்கள் மற்றும் மருந்துகளால ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றி பலருக்கும் பயம் இருக்கு. ஆனா இந்த வேதாச்சாரிய பஹாடி ஆயில் உண்மையிலேயே பாதுகாப்பானதா? இதை யாரும் எந்தவித பயமின்றி பயன்படுத்தலாமா? பாருங்க, எங்களுடைய முதலாவது முன்னுரிமை பாதுகாப்பும் தரமும் தான். வேதாச்சாரிய பாகடி ஆயிலை தயாரிக்கும் போது தூய்மையும் பாரம்பரிய ஆயுர்வேத முறைகளும் முழுமையாக பின்பற்றப்படுது. இதில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மூலிகையும் நேரடியாக எங்கள் மலைகளிலிருந்து கிடைக்குது. அனைத்தும் அரியவை, இயற்கையானவை, ஆயுர்வேத தன்மை கொண்டது. அதனால தான் இந்த எண்ணெய் பெரியவர்கள் முத குழந்தைகள் வர எல்லாருக்கும் பாதுகாப்பும் நம்பிக்கையும் கொடுக்குது. வேதாச்சாரிய பாகடி எண்ணெய் வெறும் வலி நிவாரண எண்ணெய் இல்ல, உங்கள் உடல் நலத்திற்கு இயற்கை நண்பன். எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாம வலி, வீக்கம் மற்றும் பிரச்சனைகளை சரி செய்யுது. இன்றைய காலகட்டத்தில் போலி பொருட்களை பற்றி மக்கள் கவனமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த பாகடி ஆயில் உங்கள் நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும். அதனால தான் மலைப்பகுதி மட்டுமல்லாம மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும்
இந்த மலைகளின் பொக்கிஷமான எண்ணெயை தங்கள் வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக ஏற்றிருக்காங்க மற்றும் முழுமையான நம்பிக்கையோடு இதை பயன்படுத்துறாங்க. கவனத்தில் வச்சுக்கோங்க, இயற்கையும் அறிவியலும் சேர்ந்தது தான் வேதாச்சாரிய பாகடி ஆயில். ஷெர்பா, ஷெர்பா, என்னால் நடக்க முடியல. என்னால் ஒவ்வொரு அடியும் கனமா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா ஏறுறாரு அவரு, பூங்கா மாதிரி ஏறுறாரு. சாமி, இது என்னோட சக்தி இல்லை, இது எல்லாம் வேதாச்சாரிய பாகடி ஆயிலினுடைய மாயம். எங்கள் மலைகளில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளால் தான் இது உருவாக்கப்படுது. எங்களுடைய மூட்டுகளை வலிமைப்படுத்துது. மூட்டு வலி, முதுகு வலிலாம் எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இதைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். வேதாச்சாரிய பாகடி ஆயில் வெறும் ஆயில் மட்டும் இல்லை, இது எங்கள் பெரியவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிர்வாதம். வாங்க, இதனுடைய அற்புதத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை மேலே ஏற்றி விடுங்க. இங்கே பாருங்க, இப்படி தேய்ச்சிட்டேனா? இப்போ பாருங்க, பாருங்க, இது பாகடி எண்ணெய் வேதாச்சாரியா. சரியா? அட, ரொம்பவே நல்லா இருக்கு. உண்மையிலேயே இது அருமையான எண்ணெய் போல தான் இருக்கு. இது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தான். காடுகளோட ஞானமும் மலைகளோட ஆசீர்வாதமும் இருக்கு. ஆஹா, இந்த ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும். என் தாத்தாவுக்கு மூட்டு வலி இருக்கு. இரவானா அவளால் தூங்க முடியல. எதுக்காக காத்துட்ருக்கீங்க சாமி? இது இப்போ வெறும் மலைகளுக்கு மட்டும் இல்லை, இதை வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்குற வேலையை வேதாச்சாரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, வீட்டு வாசலுக்கே இது வந்து சேர்ந்துடும். வேதாச்சாரியா பாகடி ஆயில். வேதாச்சாரிய பாகடி ஆயில் உங்கள் மூட்டு வலிக்கு நம்பகமான ஒரு துணைவன். ஆச்சாரியஜி, இப்போது அர்த்தரைட்டிஸ் மற்றும் சர்வைக்கல் போன்ற நோய்கள் மிகவும் பொது வழியில் இருக்குது. இதன் தாக்கம் நேரடியாக மக்களின் தினசரி வாழ்க்கையில தெரியுது. சில நேரங்கள்ல இந்த வலி மிகவும் அதிகமாக வருது. மக்கள் நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பஹாடி ஆயில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குமா? சிறப்பா வேலை செய்யும். வேதாச்சாரிய பாகடி ஆயிலின் ஃபார்முலா பல ஆண்டுகளா எலும்புகளுக்கு, தசைகளுக்கு மட்டும் இல்ல, நரம்பு வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வா இருந்து வருது. இது மூட்டு வலிக்கும் ஒரு சிறப்பான ஒரு தீர்வாக இருப்பதாக கருதப்படுது. உங்களுக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருந்தா காலையில எழுந்ததும் மூட்டுகள்ல வலி, வீக்கம் இதெல்லாம் உணர்வீங்க. காலையில எழுந்ததும் உடல் முழுவதும் உங்களுக்கு வலி அப்படிங்கிறது இருக்கும். தலை, கழுத்து, தோள்பட்டை எல்லா இடங்களிலும் வலி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உட்கார்ந்திருந்துட்டு எழுந்தா உங்களுக்கு தலை சுற்றல் வரும். கண்கள் முன்னாடி இருண்டது போல இருக்கலாம். இதெல்லாம் செர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸின் ஆரம்பகட்ட அறிகுறிகள். ஆனா வேதாச்சாரிய பாகடி ஆயில் இருக்கும் இயற்கையான மூலிகைகள் உங்கள் தசைகள், லிகமெண்ட்டுகள் எல்லாத்துக்கும் ஆழமா ஊட்டச்சத்து பெற உதவுது. இது உங்கள் ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் செர்வைக்கல் வலிகளை குறைக்கிறது மட்டும் இல்ல, மூட்டுகளை நெகிழ்வாகவும் மாற்றி சிறந்த இயக்கத்தையும் நல்ல அமைதியையும் உங்களுக்கு தருது. இந்த எண்ணெயை தவறாம பயன்படுத்துங்க. வலி, வீக்கம் போன்ற பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு சிறப்பான வாழ்க்கையை ஆற்றலுடன் வாழ்வீங்க. நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து காடுகளுக்கு விறகு எடுக்க செல்வேன். தலையில கனமான விறகுகளை எடுத்து கொண்டு வருவேன். பல கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும். அதனால எனக்கு முழங்கால், இடுப்பெல்லாம் வலி இருந்தது. சில நேரம் வலியால என்னால இரவுல தூங்க முடியாது. அப்புறம் ஒரு நாள் எங்க கிராமத்து டாக்டர் எனக்கு வேதாச்சாரிய பஹாடி ஆயில் பத்தி சொன்னாங்க. இது இமயமலையின் தூய்மையான மூலிகைகளால தயாரிக்கப்பட்ட எண்ணெய். இதுல ஜடாமஹி, பிரிங்ராஜ், வெந்தயம், பாதாம் எண்ணெய், முளைத்தை போன்ற 15க்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அவ மூட்டுகள்ல இருக்கும் வீக்கம் அப்புறம் இறுக்கத்தை குறைக்க, வலியிலிருந்து நிவாரணம் பெற உதவுது. இப்போ நான் அதை தினமும் பயன்படுத்துறேன். விறகுகளின் எடை எதுவாக இருந்தாலும் இப்போது எந்த மூட்டு வலியும் எந்த இடுப்பு வலியும் இல்லாம இருக்க முடியுது. வேதாச்சாரிய பஹாடி ஆயில் சாதாரண எண்ணெய் இல்ல, இது மலைகளின் அருள் பெற்ற வரம். ஆச்சாரியஜி, இன்று பல வீட்டு பெண்கள் வீட்டு பணி காரணமாக மிகுந்த பிஸியா இருக்கிறாங்க. அதனால அவர்கள் பலமுறை முதுகுவலி, மூட்டு வலி, இடுப்பு வலி ஆகிய பிரச்சனைகளால அவதிப்படுறாங்க. இத்தகைய சூழ்நிலையில வேதாச்சாரிய பஹாடி ஆயில் அவர்களுக்கு எப்படி உதவியா இருக்கும்? சரியா சொல்றீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. பாருங்க, காலையில இருந்து இரவு வரை ஓய்வில்லாம உழைச்சிக்கிட்டே அவங்க வீட்டுக்காக இருக்கணும்.
பிள்ளைகளை கவனிச்சுக்கணும், சமையல் செய்யணும், சுத்தம் செய்யணும், எத்தனை முறை எழுந்து உட்காரணும். இந்த மாதிரி கடின உழைப்பால தானாகவே முதுகு, இடுப்பு, மூட்டு தசை வலிகள் இதெல்லாம் சாதாரணமாக வந்துடுது. அதனுடன் பல ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் பிரச்சனையும் இருக்கும். அதுல தோள்கள் ஒட்டி போய் முழுக்க அசையவே முடியாம இருக்கும். அது மட்டும் இல்லாம மூமெண்ட் நின்னு போயிடும். சின்ன சின்ன வேலைகளோட சேர்த்து சின்ன சின்ன பொருட்களை தூக்குறதும் கூட கடினமாயிடும். இப்படிப்பட்ட நேரத்துல ரொம்பவே நம்பிக்கையோட நான் சொல்றேன், வேதாச்சாரியா பாகடி ஆயில் அவங்களுக்கு ஒரு சிறந்த துணைவனா இருக்கும். கொஞ்சமா இதை எடுத்துக்கிட்டு வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல மெதுவா நீங்க தடவணும். உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும், வலி குறையும். நீங்க மீண்டும் முழு சக்தியோடும் உற்சாகத்தோடும் உங்களுடைய வேலைகளை நீங்க மீண்டும் தொடரலாம். அஜரஜி, அதிக பிரச்சனை வயதானவர்கள் தான் எதிர்கொள்றாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, அவர்கள் தூங்கி எழுந்து கிளம்பிய உடனே அவர்களது மூட்டுகளில் இறுக்கம் ஏற்படுது. நடக்கவும் நகரவும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலையில வேதாச்சாரிய பஹாடி ஆயில் அவங்களுக்கு எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கும்? ரொம்பவே லாபகரமா இருக்கும். 45 வயதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மூட்டுகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்பவே சவாலா இருக்கும். ஆனா இப்ப 35 வயது வந்த உடனே சிலருக்கு மூட்டு வலி ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். முதியவர்களுக்கு அதிகமா காலையில எழுந்ததும் மூட்டுகள் மற்றும் உடலின் பிற பகுதிகளில் வலி ஏற்படுறத பார்க்குறோம். மீண்டும் இது சாதாரணமா ஆகணும் அப்படின்னா 15 முதல் 20 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, வலி மற்றும் பிரச்சனையோட ஒரு நாளை நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கும்னு பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற சாதாரண கதையா மாறிடுச்சு. ஆனா வேதாச்சாரிய பாகடி ஆயில்ல ஒரு சக்தி இருக்கு. அது என்னன்னா, வலி மற்றும் வீக்கத்திலிருந்து நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி. இந்த எண்ணெயில மலைகளின் அரிய மற்றும் சக்தி வாய்ந்த மூலிகைகள் அப்படிங்கிறது இருக்கு. வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை கொண்டிருக்கு. இவை வெறும் வலி மற்றும் வீக்கம் மட்டும் இல்ல, பழைய காயங்கள், வயது வரும் காரணங்களால உண்டாகும் மூட்டு வலிகளுக்கும் இது நிவாரணத்தை தருது. ஹலோ, எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்பா, ரொம்ப சிறப்பா இருக்கேன். என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உங்க முதுகு வலி பத்தி சொல்லவே இல்ல. வலி என்னப்பா இருக்கு? முன்னாடி கொஞ்சம் அந்த பொருளை கொஞ்சம் அதிகமாக தூக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் இடுப்புல வலி வந்துடுச்சு. இப்ப இடுப்புல வலியும் இல்ல, பிரச்சனையும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம்தாப்பா. ஆனா இது எப்படி ஆச்சு? என்ன அனுச்சுங்கிறத பத்தி உனக்கு சொல்றேன் நான். உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல பாட்டி மலைகளுக்கு போய் மூலிகைகள் எடுத்துட்டு வந்து உனக்கு மசாஜ் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப வேதாச்சாரியா அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் காட்டுக்கு போய் மூலிகையை தேடணுங்கிறது கிடையாது, காய வைக்கணும், அரைக்கணும், அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப நேரடியா கால் பண்ணு, வீட்டுக்கே வேதாச்சாரியா பாகடி ஆயில் வந்துடும். ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. இப்ப எனக்கு டென்ஷனே இல்லாம இருக்கு. உங்க சிரிப்பை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலை வேணாம்ப்பா, இன்னொரு விஷயத்த கேளு. இந்த பாகடி ஆயில் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா பயன்படுத்தினா வேதாச்சாரியா பாகடி ஆயில் மூட்டுகளை வலிமைப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், உங்களுக்கு வலி இல்லாத நிம்மதியான சுறுசுறுப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு இது உதவி செய்யும். அதனாலதான் வயசான பெரியவங்களுக்கு இது ஒரு ஆசிர்வாதம். ஆச்சாரஜி, இந்த எண்ணெய் வெறும் வலிக்கு நிவாரணம் அளிக்கிறது மட்டுமல்லாம அனைத்து வயதினரும் அதை பாதுகாப்பா பயன்படுத்தலாம் என்பதை கேட்ட பிறகு எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. சந்தேகமே இல்ல, இது இன்றைய காலத்துல ஒரு மிகவும் முக்கியமான தேவையா இருக்கு. உண்மையை சொல்றேன், என்னுடைய மூதாதையர்கள் சொல்லி வைத்த, பாதுகாத்து வைத்த அரிய மூலிகைகளால தயாரிக்கப்பட்ட வேதாச்சாரியா பாகடி ஆயில் நீண்ட காலமாக வழியில தவிக்கிற மக்களுக்கு நிவாரணம் தரும்போது எனக்கு வர்ற மகிழ்ச்சிய சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவர்கள் வழி இல்லாம திரும்பி வந்து நன்றி சொல்லும்போது, என்னைய அவங்க ஆசிர்வதிக்கும் போது, நானும் சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆகவே நீங்களும் கூட உங்கள் வலிகளுக்கு விடை சொல்லுங்க. அப்புறம் வேதாச்சாரிய பஹாடி ஆயில் மூலம் ஆரோக்கியமான வலி இல்லாத புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. ஏன்னா உங்கள் ஆரோக்கியமே எங்கள் உறுதி. ஆச்சாரியஜி, உங்க நேரத்தையும் எவ்வளவு முக்கியமான தகவல்களையும் எங்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. எங்க நேயர்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. வேதாச்சாரியா பாகடி ஆயில் எனது நம்பிக்கைக்கான ஒரு தீர்வா இருக்கு. ஒரு முறை பஹாடி ஆயில் பயன்படுத்தி பாருங்க, வலி குணமாகும், உங்களது மன உறுதியும் திரும்பும். அனைவருக்கும் நிவாரணத்தை கொண்டு வந்திருக்கு வேதாச்சாரிய பஹாடி ஆயில். மூட்டு வலியை நிறுத்தணும்னா இன்றே முடிவெடுங்க. ஆரோக்கியமான மூட்டுகள் இல்லாம வாழ்க்கை முழுமையற்றதாகவே இருக்கும்.